பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டு தருக தீர்க்கதரிசன வார்த்தை 90 சங்கீதம் 10 சம் சாப்டர் 90 verse 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருக்கும். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பியூட்டிஃபுல் வேர்டில் ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மிகுதியால் 80, சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போய்விடுகிறது. யோசிச்சு பார்த்தா விவரிக்கவே முடியாது. என்னுடைய வயது நம்ம யோசிச்சு பாருங்க, பிறந்து இத்தனை வருஷம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுல்ல, நினைச்சே பார்க்க முடியல. எவ்வளோ வருஷம் இருப்போம்னே தெரியாது. ஓ க்ளோரி டு காட், ஜீசஸ் நேம். மனுஷோட ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மிகுதியால் 80. 80ல் உங்கள் வயசை கழிச்சு பாருங்க. எவ்வளோ நாட்கள் உயிரோடு இருப்பீர்கள் பிள்ளைகளே? எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பீர்கள் யோசித்து பாருங்க. 80ல் உங்கள் ஆயுசு நாட்களை கழிச்சு பாருங்க. இருக்கிற காலமாவது எல்லாத்தையும் அன்பாக இருங்க. இருக்கிற காலமாவது எல்லாத்தையும் சமாதானமாக இருங்க. இருக்கிற காலமாவது எல்லாரையும் விசாரிங்க. இருக்கிற காலமாவது எல்லாரையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபிங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுங்க. இருக்கிற காலத்தில் என்ன நன்மை சேருமோ அதுதான் பேசும். நம்ம செத்த பிற்பாடு யாரும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் நன்மை பேசும். நம்ம இறந்த பிற்பாடு நாம் செய்த நன்மைகள் ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்க, நல்ல மனுஷங்க, இவ்வளோ அற்புதங்களை அடையாளங்கள் அவர் மூலமாக செஞ்சுருக்கிறாருங்க. அப்போது நம்ம இருக்கிற காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அற்புதங்களை கொண்டு வர முடியுமோ செய்யுங்க. கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக, பேருக்கு பெருமைக்கெல்லாம் வேணாங்க, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் டெய்லி கல்லூரிக்கு போகும்பொழுது என்னுடைய வீட்டுக்கு நடத்த தெருவில் போயிட்டு மெயின் ரோட்டில் போய் பஸ் ஏறுது. கல்லூரிக்கு போகும்போது எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு அக்கா இருப்பாங்க. பாப்பு அக்கான்னு தான் சொல்லுவாங்க, பாப்பான்னுவாங்க. இவங்களை பாப்பாக்கா பாப்பாக்கான்னு தான் கூடுவோம். இந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அங்கே அன்மேரிட் அக்கா. அந்த அக்கா நிற்பாங்க, ரொம்ப எலும்பு தூரமாக ஒல்லியாக இருப்பாங்க. அந்த அக்கா நிற்பாங்க. அந்த அக்காவுடைய ஃபேஸை இன்னும் மறக்கலை. நான் ஏன் நிற்பாங்கன்னா, நான் இந்த பக்கம் வருவேன், என்னை பார்க்கணுன்றதுக்காக நிற்பாங்க. நான் கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்தோடனே, மனோ இங்கே வான்னு கூப்பிடுவாங்க. என்னக்கா அப்படின்னு. இன்னைக்கு ஜோம் பண்ணியா, பைபிள் வச்சியா, என்னக்கா இதெல்லாம் கேட்குறீங்கன்னு. இல்லை மனோ, உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார். அக்கா காமெடி பண்ணாதீங்கக்கா. நான் கேட்டதே கிடையாது. டெய்லி நிற்பாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணாங்க, நிற்கிறத பார்த்துட்டு ஒளிஞ்சு மறைந்து வேறு ரூட்டில் போனேன். அவங்க அதுக்கு பார்த்துட்டாங்க, என்னை கண்டு ஓடி ஒளிறான்னு. மறுபடியும் எங்கேயா சந்திச்சா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார், வா உனக்காக ஜோம் பண்ணி அனுப்புகிறேன். அந்த அக்கா எனக்கு எவ்வளோ ஜோம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த அக்கா உலகத்தில் இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் என் ரட்சிப்புக்காக அவங்க பல காலங்கள் ஜபித்தது உண்டு. அந்த அக்காவுடைய ஜெபம் பாருங்களேன், இன்றைக்கி என்னை ரட்சித்திருக்கிறது. இன்றைக்கி அவங்க பரலோகத்தில் இருக்கும் பொழுது என் பிள்ளையை ரட்சித்தவன் ஒரு ஊழியக்காரன் மாறுகிறதற்கு ஒரு கருவியாக இருந்த மகளே நினைக்க மாட்டார். என்னை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி அந்த அக்கா இருந்தால், என்னை அபிஷேகத்துக்குள்ளே ஞானஸ்நானம் வழிநடத்தின என்னோட ஆவிக்குரிய சகோதரன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், பாஸ்டர் வில்சன் கோயம்புத்தூரில் இருக்கார். அதே மனிதன் என்னை வழிநடத்தினார், நான் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் என் காலங்கள் வரைக்கும் நான் அதை சொல்லி தான் தீரணும். அந்த ஒரு தூதன் எனக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் இன்னும் பிரசங்கிக்க முடியாமல் போயிருக்கும். எனக்கு ஒரு சபை, ஒரு போதகர் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் கொடுத்தார். அந்த தூதன் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று போதிக்க முடியாமலே போயிருக்கும். மனுஷன் நாட்கள் புல்லு கொப்பா இருக்குங்க. இருக்கிற நாட்களில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற நாட்களில் கர்த்தருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இருக்கிற நாட்களில் கர்த்தருக்காக ஓடுங்க. இருக்கிற நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்லுங்க. அந்த மனிதர்கள் கடந்து போனாலும் அவங்க செஞ்ச நன்மைகள் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இருக்கிற நாட்களில் கர்த்தர் செய்யுங்க. காலம் கடந்தாலும் உங்கள் மூலமாக நடப்பித்த காரியங்கள் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று. ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.